புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். டேய் அடா பாவி அப்படியே போட்டா ஏடா டே இப்படின்னு சொல்லியிருந்தா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துருமா? இதுக்கு தான் பிஸ்கட் போயிட்டு வாங்கிட்டு வந்தியா? இல்லைம்மா பாவடா டே, அதுதான் பிரிச்சு போகிறான்னு ஒரே குரங்கு எடுத்துன்னு போடுண்டா டே பைத்தியாரா. பாவம் நம்மளை துரத்திட்டு வந்துட்டே இருக்காங்க. RRF பார்க்க பாவமாக இருக்கு எனக்கு. ஆட்டு குரங்குகளை போட்டுன்னு இருக்கான். நான் தப்புன்னு சொல்ல, அங்கேயே சொல்லியிருந்தானா இந்த மாதிரி இருக்குடான்னு சொல்லியிருந்தானா. இந்த நாய் வந்து சொல்லாமல் ஏதோ லூஸ் மாதிரி பண்ணிட்டுருக்கான். பாருங்களேன் இப்போ எங்கே போய்ட்டுருக்கான் வண்டி இறங்கிட்டு. ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா இன்னும் எக்ஸ்ட்ரா பாவம் பின்னாடியே வருது RRF. கஷ்டமாக இருக்குது. எங்கடா பிஸ்கெட்டே பிரித்து போகிறானே அப்படியே போடுறேன். எப்படி லப்புக்குன்னு ஓடியாதானே நீ அங்கேருந்தே ஃபஸ்ட்டு பிரிச்சுன்னு வந்துக்கணும். உக்கார் போகலாம். எங்கே தண்ணி உனக்கு? எதில் ஊற்றுவா? ஏய் உன்னை எதில் அடிப்புனே தெரியாது, ஒழுங்காக வந்துரு. மலையோடு நெனையும் புது பாடல். சரியான வெஹிக்கிள் RRF. டேய் என்னடா பண்ணுறா? RRF பார்த்தீங்கன்னா பாதி மலையில் வந்து நின்றுருக்கோம். பாதி வந்துட்டுமான்னு கூட எனக்கு தெரியல. RRF சும்மா 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. டேய் எங்கடா போகிறா? வீடியோவா? சரி எடுக்கிறா கொஞ்சம் மாதம் எடு. அப்படியே ஒரே வீடியோவில் 1 மில்லியன் போனோம். வரட்டா? நீ வரட்டா நான் வரட்டா? நீ வரியா நான் வரட்டா? என்ன பண்ணுறேன் இவன்? டேய் 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 டே டேய் 40,000 ரூபா ஃபோன்றா வீலுங்க. டேய் என்னடா பண்ணுறா? 40,000 ரூபா ஃபோன்றா. டேய் உடச்சிட்டுனா ஒரு பைசா இல்லைடா மாற்றத்து கூட. போச்சுன்னா 40,000 ரூபா ஃபோனு 1 லட்ச ரூபா ஃபோன் இவங்ககிட்ட ஃபோனு கொடுத்தது தப்பாக போச்சு. டேப்பா நீ ஃபஸ்ட்டு ஃபோனை கொடுறான். RRF இவன் வீடியோ எடுக்கிறன்ற பேரில் இல்லாத அலப்பறையெல்லாம் பண்ணுறான் RRF. அவன் வீடியோ எடுத்து வச்சுக்கிற பொகிஷே கொஞ்சம் வந்து நான் அவனே உங்களுக்கு அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன், அதில் ஆட் பண்ணி வந்து போடுறேன் பாருங்கள். அவன் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறது. $40,000 ஃபோன்றா வீடு. டேய் என்னடா பண்ணுறா? 40,000 ரூபா ஃபோன்றா. டேய் வச்சுட்டா ஒரு பைசா இல்லடா. வண்டி வீலுக்குள்ளெல்லாம் ஊட்டி எடுக்கிறான். கேட்டால் இப்படி தான் வந்து எல்லோரும் எடுத்து ஃபேமஸ் ஆகிறாங்கன்னு சொல்கிறான், டைலாக் வர்றான். என்னடா ஒரே கல்லுங்களாக இருக்குது. இந்த கல்லை வச்சு ஒரு வீடே கட்டிடலாம் போல. வீடா 10 வீடு கட்டிடலாம். 10ன்னு சொல்ல முடியாது, ஏகப்பட்ட வீடு கட்டலாம் போல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஓவர் ஆகிடுச்சு. நம்ம ஃபோட்டோ எடுக்கிறன்ற பேரில் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். ரீல்ஸ் ஆடா டே உங்கள் வயால் எப்படி ராத்த போகிற? டேய் பின்னாடி ஆள் வர்றது தெரியல. வண்டி வேறு சரி சொன்னார் RRF. என்னடா இளங்கோ வளைவா? என்ன வளைவுக்கு பேரெல்லாம் வச்சுருக்காங்களா? பாறை சரிவு பகுதியாமே. டேய் வீடியோ அப்புறமா பார்த்துக்கிறா. நான் வண்டி ஓட்டுறதா? நான் எங்கள் வீடியோ பார்த்தேன்னா வண்டி கீழே பாருங்க பரவாயில்லையா? கீழே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். போகிறோம் வரவெல்லாம் கை காமிச்சிட்டு போகிறான். என்னடான்னு பார்த்தா வண்டி ரோட்டில் இருக்கான். ஓரமாக தான் விட்டு வச்சுருந்தேன். பயங்கரமாக இருப்பார் RRF. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் இடிச்சிட்டா கூட வந்து பார்த்து பொறுமையாக போனார் RRF.
டேய் இது ஒரு வீடியோ அப்படியே இப்படி திருப்பி வச்சோடியா இப்படியே விடு இப்படி நேராக வச்சோடு இங்கே ஒன்றும் தெரியல கட் பண்ணு சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருக்கே பா டேய் உண்மையாக செம்மையாக இருக்குடா ட்ரெயினிங்கில் விட்டு வச்சுருக்காங்க இந்த அண்ணா வண்டி யாருன்னா கேட்பாங்க ஆ என்ன அது வரும்போது எடுத்துக்கலாம் வா இந்த மலைன்றதே எனக்கு மலைப்பாம்பு மாதிரி தான் இருக்கு நம்ம கிட்ட போயாச்சுன்னு நினைக்கிறேன் அரரஃப சார் செம சூப்பராக இருக்கு அரரஃப நீங்கள் வீடியோ எடுக்கலான்னா வண்டி வேறு வந்துட்டே இருக்கா அது பெருசாக எடுக்க முடியல மேலே தான் போய் பார்க்கணும் ஆ வாட்டர் பாட்டில் போக சொல்ல எடுத்துக்கலாமா யாரும் எடுக்க மாட்டாங்க அங்கேயே இருக்கட்டும் டேய் எங்கடா ட்ரெண்டிங்கில் வண்டிங்க வரும்டா டேய் வர சொல்ல எடுத்துக்கலாம் வாடா சூப்பராக இருக்குங்க தான் இன்னும் இவ்வளோ இடத்த விட்டு அங்கே கீழே எடுக்க வைக்கிறிய எப்படி பொம்பளையாதான் வராத டேய் என்ன வேணுத்திலே காட்டி பிடிச்சுன்னு போறாங்களா என்ன பார்த்துட்டியா இதுக்காகவே ஒரு வரேன்டா கூட்டின்னு வரேன்டா இந்த ட்ரெண்டிங்லலாம் படுக்க வச்சு ஓடணும்னு எனக்கும் ஆசை தான் ஆனால் டயரு பிளாட் ஆகிட்டு இருக்கே ஆ நைட்டில் இந்த இடத்த வீடியோ எடுத்து போடணுமா நைட்டில் இந்த இடத்த வீடியோ எடுத்து போடணுமா யாரு பேயா டேய் அப்பா நீ சைலண்டாக வாடா டேய் நான் பயம் கொத்தாதா பேய் வருதுன்றானுங்க பெரிய மலைப்பாம்பு வருதுன்றானுங்க என்ன பஸ்ஸு வந்து ஒரு ஆங்கிளில் வந்து போயிட்டுருக்கு பாருங்க ஒரு ஆள் நான் தலையை ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுட்டு இருக்கேன் டேய் அந்த பஸ்ஸில் அவ்வளோ ஜனமாக இருக்குடா டேய் ஒன் சைடு பஸ்ஸு கிராஸ் ஆகுதா இல்லை நம்ம கிராஸாக போயின்னு இருக்குமா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் போயின்னு இருக்கோம் அப்பா எவ்வளோ ஜனம் ஆர்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா டேய் என்னடா இவ்வளோ இதாக இருக்குது டேய் கம்னு வாயிலுக்குன்னு போர் போட்டு போகிறாங்க அந்த தம்பி வேற பார்க்குறாரு நம்மளை கேமரான்னு நினைக்கிறேன் நீ எவ்வளோ தூரம் தான் இருக்கு அந்த சைடில் வேணால் நிற்க வச்சுட்டு வீடியோ எடுக்கலாம் வர சொல்ல பார்த்துட்டு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இடம் இருக்குது அந்த சைடு நிற்க வச்சுட்டு வீடியோ எடுக்கலாம் போயிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு ஏன்னா சிறுத்தை வந்து நின்னால் நாங்கள்லாம் அடிக்கிடுவோம் என்னை பார்த்துட்டே வந்து கம்முன்னு போயிடும் ஒரு உரும்பிட்டு டேய் என்னடா நினச்சுனுக்குற என்னை பற்றி வந்து பார்த்தோன்னா என் வீடியோவில் பாடுறா டே நான்லாம் எப்படியா போட்ட ஆள் தெரியுமா நானே ரக்கட் ரஞ்சித்ரா அதனால தான் பேரே வச்சுக்கிறேன் ரக்கடான ஆள்றா நான்லாம் சிறுத்தைன்னா சிங்கமே வந்தாலும் நாங்கள் அடங்குவோம் ஓ டே அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிட்டோம்டா நான் ஆடா போடா உனக்கு தெரிஞ்சுது அவ்வளோதான்டா பாய் 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 பாய்
போகும்போது தானே பாய் சொல்லுவாங்க. ஆய் சொல்கிறா டே மயிறு. ஆடாச்சு என்னடா ட்ரெயினிங்ல இவ்வளோ ஸ்பீடாக வரான். நான் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்டுக்கு கூட தெரியாத ஆறாரப்ப நான் வந்திருக்கிறது. சும்மா வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தேன். எங்கள் அம்மா என்னடா பேகை தூக்கின்னு கிளம்பிட்டேன், ஏன்னா ஊருக்கு எனக்கு போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். வாட்ஸ்அப்பில் எதுனா மெசேஜ் வந்திருக்கானுன்னு தெரியல, இன்ஸ்டாகிராமில் வந்திருக்கானு தெரியல. ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் 40 ஃபாலோவர்ஸ் தான் இருக்கிறாங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 112 சப்ஸ்கிரைபர். பார்த்துப்போம். எப்போ வந்து 500 சப்ஸ்கிரைபர் ஆகிறது, 500 600 700ன்னு ஏறுன்னு தான் போகணும். ஆனால் கம்மியாகிட்டு வருது. வந்து எல்லா யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஏறுது, இந்த ஏறின சப்ஸ்கிரைபரே 2 டேஸில் கம்மியாகிடுது. அது என்ன ரீசன் தெரியல. டேய் சூப்பர்ரா. ஆனால் இங்கே நின்று எடுக்கலாமா? ரொம்ப ஓரமாக இருக்கிறது பயமாக தான் இருக்குது. ஏதோ ஒரு ப்ரோ கூட வந்திருக்கான். டேய் இங்கே வர சொல்ல எடுத்துக்கலாம்டா. இப்போ எடுக்கலாமா? சரி வா. டேய் நான் எதுவுமே தெரியாது எனக்கு ஒன்றும். நானே இப்போ தானே ஃபஸ்ட் டைம் வரேன். எனக்கு தெரிஞ்சால் பரவாயில்லடா, நான் உங்களுக்கு சொல்லலாம். இப்போ நானே வந்து பார்த்துட்டு தான். எனக்கு எதுனா வந்து மேலே என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சால் வந்து சொல்லிவிடுவேன். எனக்கு எதுவுமே தெரியாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைமே வரேன் நானே. அதனால் போட்ட பெட்ரோல் ஆவியாக போச்சா? 3% தான் காமிக்குது. 3 கோட்ஸ் மட்டும் தான் காட்டுது. 5 கோட்ஸ் இருந்துச்சு இல்லை இருந்துச்சு. இந்த வில்லேஜ் லாங்குவேஜை மாற்றிக்கவே முடியல. மாற்றிக்கணும் கூடி சீக்கிரம். கொஞ்சம் பேச தான் எல்லாத்தையும் வந்து மாற்றிக்க முடியும். தைலந்தோப்பு, இதுதான் தைலந்தோப்பா? டே நானெல்லாம் சந்தனத்தோப்பே பார்த்துட்டேன், இது என்னடா தைலந்தோப்பு? இதுலையா இப்படி ஓட்டுவோம் நான் படுக்க வச்சு கொஞ்சம். இதா டே அதெல்லாம் என்னடா தேனே, நான் அழிக்காத தேனாடா டே. RRF பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் கிட்ட வந்தாச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா பைக் போதான்றது எனக்கு தெரியலை. படிக்கட்டு இருக்குது, வழி போகுதுப்பா. ரொம்ப தூரம்லாம் போகல, கொஞ்சம் தூரம் தான் போகிற மாதிரி இருக்குது. எங்கடா அப்படி விட்டலாமா? எங்கே உனக்கு இது சொல்லு. கீழே வலி போகுது. இப்போ பார்க் எங்கே இருக்குன்னு தெரியல உனக்கு? தென்றத்துல ஏறா டே.
போகலாமா? அத்திப்பழம் வெளியில் பஸ் இருக்குது. அத்திப்பழமா அது? சரி மேலே போகலாமா? நடப்போம். டே வாடா. உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இன்னத்துக்கு அடி வெயில் கொளுத்து நெருப்பு மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிழலாக இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. சரி நான் மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. எங்கடா போனோம் ஃபஸ்ட்டு? இது மாஸ்க் எங்கே வச்சேன்? இது இல்லைடா, இது தலை போகிறோம். நானே வாங்கி நானே கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து கும்பிட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டோம். நல்லா இருக்காரு கோயில். இருங்க காட்டுறேன். அந்த பழம் கீழே இருக்கு. இந்த பழமா என்னன்னே தெரியல இருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கு. அங்கே ஒரு கோயில், இங்கே ஒரு கோயில். இதுண்ணா விநாயகர் ரெடி இருக்குது. ஃபஸ்ட் இவரை தான் பார்த்துட்டு போயிடணும். நம்மளுக்கு தெரியல. அது யாரா மானோடு நின்றுக்கிறாரு? ராமரோ தெரியல. ஆர்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு கிளம்பியாச்சு. எங்கள் ஊரில் சும்மா காலேஜே பயங்கரமாக சுடும். ஆனால் இங்கே பாரு நல்லா நிற்கிறோம், சுடவே இல்லை. அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கீ எங்கே வச்சா ஷூ போட்டுக்கணுமா? யாரா அது பயங்கரமாக நின்றுக்கிறாரு? ஆர்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு பயங்கரமாக இது ஆர்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா போட்டிங் தான் போக போகிறோம். ஃபஸ்ட்டு பேக் கேமரா எது இல்லை, பின்னாடி வந்து முன்னாடி தாண்டா கேமரா. போட்டிங் தான் போக போகிறோம். இங்கே கூகுள் பே பண்ணலான்னா காசு எதுவும் எடுத்துகிட்டு வரல. கூகுள் பே பண்ணலான்னா இங்கே எங்கேயுமே வந்து கேஷ் இல்லை. இப்போ தான் கடையை தந்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதனால் போய் ஏடிஎம்மில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். 500 ரூபா. போட்டிங் போகலாம். போட்டிங் போகலாம். கட் பண்ணிக்கோ. அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணுறேன். எனக்கு கூட வருவாங்களா? அந்த கூட வரலாம். நம்மளே போக மாட்டோம். நம்மளே போகிற மாதிரி இருக்குது. ஆர்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா போட்டிங்கில் தான் இருக்கும். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் ஆர்ஆர்எஃப் ஒரு ஆளுக்கு. உள்ளே வந்து உள்ளே வரத்துக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்கில் வந்து 100 ருபீஸ். 2 பேர் சேர்த்து பார்த்தீங்கன்னா 200 ஆகுது. அது மட்டும் இல்லை 20 மினிட்ஸ் தான் நான் வந்து இதில் போட்டிங் வந்து போகிறது 20 மினிட்ஸ் மட்டும்தான். எனக்கு வண்டியிலே கீர் போட தெரியாது. இவனை நம்பினா போடி கீர் போட. இவனுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியிலே கீர் போட தெரியாது. அவன் என்ன சொல்கிறான், இவனுக்கு வண்டியிலே கீர் போட தெரியாது. இவனுக்கு வந்து போட்டிங் வந்து கீர் போட்டு திருப்பி நிற்கிறான். எங்கே தள்ளி விட்டுரு, எங்கே என்னை தள்ளி விட்டுருவாடாதான் தெரியல. பிறந்த நாள் அன்றைக்கி எனக்கு சமாதி கட்டிட்டான் போல இருக்குது. ஆனால் நான் யார், நம்மளுக்கு எல்லா நீச்சலுமே தெரியாரா இருப்ப. நான் ஒரு வில்லேஜ் பாய். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்காங்க. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருப்ப.
இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தேன், பட் ரெக்கார்ட் ஆகலை. அது என்னன்னு தெரியல, சடனாக வந்து பார்த்தீங்கன்னா செக் ஆகிடுச்சு. அதில் ஒரு 2-3 பேர் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. பட் வந்து அது செக் ஆனதுனால திடீர்னு சடனாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே வந்து இதாகிடுச்சு. கால் வலி இதுதான் விடு. விட்றோம் அப்படி நல்லா இருக்கா பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஃபாக ரைட் பண்ணுங்க. RRF விளையாட்டு ஆகலை, தண்ணியில் மட்டும் விளையாடாதீங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள். நம்ம தரையில் கூட விளையாடி கீழே தள்ளி விளையாடிக்கலாம். தண்ணியில் மட்டும் வந்து நீச்சல் தெரியலன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் உண்மையாகவே. இது கொடுத்துருக்காங்க, பட் அவ்வளோ குவாலிட்டியாக இல்லைன்னு நினைக்கிறேன். சரி விளையாட்டு இருக்கா RRF பேக்கெட்டில் மணி தான் இல்லை. டேய் கரண்ட் வயரா சாவு போடுற கரண்ட் வச்சு டே நம்ம போட்டே கவர்ந்தா கூட ஒன்றும் ஆகாதுடா, நம்மளுக்கு நீச்சல் தெரியல. இதெல்லாம் தர மாதிரி தெரியுதுடா, அதனால போல பாரு. ஏதோ ஒன்று RRF உண்மையாகவே செம்மையாக இருக்கும். RRF போடு 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 போடு. மெரின்னு வச்சுட்டு இருக்கு RRF, கொஞ்சம் கூட நவரல. நகரவே மாட்டேங்குது. நானும் கீர் போட்டு திறமே மாட்டேங்குது. கேமரா மட்டும் பார்த்துறோம். 40,000 ரூபாய் தண்ணியில் வந்துச்சுன்னா அவ்வளோதான். அம்போ தலை மேலே கை வச்சு நான் உட்கார வேண்டியது தான். மாடெல்லாம் நீச்சல் வச்சுன்னு போகுது தண்ணியில். நீ நாடானா என்ன பண்ணுற? நான் தரையில் தான் நிற்கிறேன். நான் காக்காட்டிச்சலா? ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் முடிச்சுட்டு நான் வந்து நம்ம மேலே போய் வீடியோ எடுக்கலாம். நான் அதுலேருந்து வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். எடுத்து வாடா. நான் RRF இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. அங்கேருந்து நம்ம கொஞ்சம் பேக்கரியில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க, ஃபுல்லாக சாக்லேட் ஃப்ளேவராக தான் இருக்குது. நீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா பேக்கரியில் டிஃப்ரெண்ட்டான சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது RRF உண்மையாக. இந்த மாதிரியெல்லாம் இடம் இருக்குதுன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா இப்போ தான் நம்ம ட்ராவல் வீடியோ பண்ணுறோம். அந்த ஒரு ரீசன்னாலாம் போக நிறைய விஷயம் தெரிஞ்சு போய். என்ன ஒன்றுன்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட வராங்க, ஜோடியாக கப்புள்ஸாக. நான் என் ஃப்ரெண்டு கூட வரேன். அதான் ஒரு இல்லை, ஃப்ரெண்டு கூட வரதில்ல, நான் அது எதுவும் இவங்க கூடலாம் வரன்ட்டு எனக்கு பெரிய இதுவும் இல்லை. ஆனால் மாதிரி என் கப்புள் எப்படி சொல்கிறது, லவர் இருந்தால் அவங்க கூட செலிப்ரேட் பண்ணுறதே வேறு. RRF எனக்குன்னு ஒருத்தி, அவள் எங்கே இருக்காளோ தெரியல. இருந்தா இப்போவும் இருக்கான் தான் நினச்சிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்தா, இப்போவும் இருக்கா என்னோடய லைஃப்பில். அவள் தான் என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. என்னத்தை பார்த்துட்டு ஓடுறான்னு தெரியலையே. அதெல்லாம் நல்லா இருக்கிற வீடியோஸ் பண்ணுறதுலாம் நல்லாயிருக்கும். ஆனால் இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பாய்.